ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு யூனிட் 4ல் ட்ரான்சிஷன் அண்ட் இன்னர் ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸில் புக் பேக் கொஸ்டினில் 14th கொஸ்டின் எக்ஸ்பிளைன் ப்ரீஃப்லி ஹவு +2 ஸ்டேட்ஸ் அதாவது ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் பிகம்ஸ் more and more stable in the first half of the first row transition elements with increasing atomic number அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் எடுத்த உடனேயுமே டேபிள் பீரியாடிக் டேபிள் பார்க்கணும். இதில் டிரான்சிஷன் மெட்டல் ஸ்கேண்டியமில் இருந்து ஸ்கேண்டியத்தில் ஆரம்பிக்கும் இல்லையா, பொட்டாசியத்தில் ஆரம்பிக்கும் இல்லையா, அதுலேருந்து கிரிப்டான் வர அந்த ரோ பாருங்கள். அதில் டிரான்சிஷன் அப்படிங்கிறது ஸ்கேண்டியம்லேருந்து ஜிங்க் வர, ஸ்கேண்டியம்லேருந்து ஜிங்க் வர, அதை ஞாபகிடுவேன். ஸோ ஸ்கேண்டியம் ஆரம்பித்து ஜிங்க் வர, இதுதான் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். ஸோ இதில் அவங்க ஸ்கேண்டியம் டூ, ஸ்கேண்டியம்ல இருந்து மேங்கனீஸ் வர. ஸோ உங்களுக்கு 21, 22, 23, 24, 25 அப்படின்னு தான் வரும். அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 21, 22 நம்பர், அட்டாமிக் நம்பர் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இதோட 25. ஸோ இதோடைய எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குங்க பாருங்கள். ஸோ இந்த எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எழுத ஆல்ரெடி நான் கிளாஸ் போட்டிருக்கேன், பட் இன்னும் மறுபடியும் என்னால் ஒரு முறை சொல்கிறேன். ஸோ இங்கே கொடுத்துருக்குறாங்க, இந்த ஸ்கேண்டியமில் இருந்து தான், இந்த ஸ்கேண்டியத்தில் இருந்து தான் மேங்கனீஸ் வர. ஆக்சிடேஷன் ஸ்டேட் மோர் அண்ட் மோர் ஸ்டேபிள்னு கொடுத்துருக்குறாங்க. அதை ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ முதல்ல இந்த எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எழுத தெரியணும். ஸோ இதுக்கு ஸ்கேண்டியம் அப்படின்னா அதோடைய அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னு தெரியணும். ஸ்கேண்டியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 21. ஸோ மறந்துடாதீங்க, 21. மேங்கனீஸ் 25. நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ ஸ்கேண்டியத்துக்கு 21. ஸோ இப்போ நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 21 வரும். ஸோ இந்த அட்டாமிக் நம்பர் எல்லாம் கவுண்ட் பண்ணி பாருங்க, மேலே இருக்கிற இந்த நம்பர், சரிங்களா? ஸோ 10, 12, 18, 20, 21 இருக்கு. இந்த ரோ கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா 21 இருக்கு, சரிங்களா? ஸோ இந்த ரோவில் கரெக்டாக 21 எலமெண்ட்ஸ் இருக்குது கவுண்ட் பண்ணிங்கன்னா. இதை சிம்பிளாக எழுதவும் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா ஆர்கான் 18, 20, 21 இப்படியும் எழுதலாம். ஸோ இது எப்படி எழுதணும் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், இப்போ மறுபடியும் சொல்கிறேன். ஸோ ஞாபகம் வர வேண்டியது ஆஃபா பிரின்சிபிள், இந்த டயக்ராமில் இருக்கிற ஆஃபா பிரின்சிபிள். ஸோ இதில் 21 எப்படி ஃபில்லப் ஆகும்? 21 ஞாபகம் வச்சுக்கிடுங்க, 21 எலக்ட்ரான். ஸோ இப்போ நான் சொல்கிறேன், தெளிவாக கவனிங்க. இது வரைக்கும் கவனிக்காதவங்க கூட தெளிவாக கவனிச்சிங்கன்னா புரியும். இப்போ நம்ம ஸ்கேண்டியம் பார்க்க போகிறோம். இதுக்கு 21. ஸோ 21 எலக்ட்ரான் ஃபஸ்ட்டு 1sல ஃபில்லப் ஆகும், 2 எலக்ட்ரான். ஸோ 21ல் 2 போச்சு அப்படின்னா மீதி 19 தான் இருக்குது. மறுபடியும் இந்த ஆரோ பாருங்கள், ரெட் கலர் ஆரோவுக்கு அப்புறம் பிளாக் கலர் ஆரோ. ஸோ இங்கேருந்து மறுபடியும் 2sல 2, மறுபடியும் இந்த ஆரோ பாருங்கள், அடுத்தது பிளாக் கலரை பாருங்கள். ஸோ இங்கே 2pயில் அடுத்து ஃபில்லப் ஆகும். இப்போ எஸ்ஸில் 2 ஃபில்லப் ஆன மாதிரி பியில் 6 எலக்ட்ரான். அதேமாரி அப்படியே வரிசையாக 2 திரும்ப நேராக இங்கே வராது, இந்த இடத்த கவனிங்க. நேராக எங்கே போயிடும்? 3pக்கு போயிடும். இந்த இடத்துல 3pக்கு போயிடும். ஸோ இங்கே 6. ஸோ மறுபடி 2, மறுபடி 3dயில். ஸோ இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ 2, 4, 6, 2, 4, 2, 4, 6, 12, 12, 18, 20 வந்துருச்சு. ஸோ மறுபடியும் அப்போ 3dயில் 1 தான் வரும்.
ஸோ இப்போ இதை தான் எடுத்து எழுத போகிறோம் நம்ம. இப்போ நீங்கள் எந்தெந்த செல்லில் எத்தனை எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ அதை தான் எடுத்து எழுத போகிறோம். இங்கே அதான் எடுத்து எழுதியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு நம்பர் மட்டும் தெரிஞ்சாலே போதும், போட்டுடலாம். ஸோ இங்கே அப்படியே எடுத்து எழுதியிருக்கிறாங்க அழகா. ஸோ இப்போ அவங்களுக்கு என்ன தெரிஞ்சுட்டு, ஸ்காண்டியம் அட்டாமிக் நம்பர் 21. ஸோ ஸ்காண்டியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 21. அடுத்தது மெக்னீசியத்துக்கு வந்து 25. ஸோ நீங்கள் ஒன்று எழுத கற்றுக்கிட்டிங்கனால இதுக்கு அடுத்தது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். குரோமியம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். 4s1 போய் 3d5. இதுக்கு காரணம் என்னென்னா ஆஃப் ஃபீல்டு. எஸ்ஸில் 2 எலக்ட்ரான் இருக்கலாம், 2ல் பாதி 1 ஆஃபு. அதேமாரி டீயில் 10 எலக்ட்ரான் இருக்கலாம், ஸோ 10ல் பாதி 5. அதனால் குரோமியம் மட்டும் இப்படி ஃபில்லப் ஆகும். ஸோ இது சில அசம்ஷன் இருக்குது, சில எக்ஸம்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் ஃபில் பண்ண தெரிஞ்சுட்டு, +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னா 2 எலக்ட்ரான் போகணும். அப்போ இந்த ஸ்காண்டியத்தை பொறுத்தவரை இந்த 2 எலக்ட்ரான் போயிடும். சரிங்களா? இந்த 2 எலக்ட்ரான் போயிடும். ஸோ அப்போ அங்கே சிங்கிள் அன்பேர் எலக்ட்ரான் இருக்கு. இதே டைட்டானியம் பாருங்க, 22. இதில் வந்து 2 எலக்ட்ரான் இதில் போயிடும். 3d2 இருக்கும், 3d2. ஸோ அப்படி அப் டு மேக்னீஸ் வரை பார்க்கணும். ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க, இட் இஸ் அப்சர்வ் எக்ஸப்ட் ஸ்காண்டியம். ஸ்காண்டியத்தை தவிர்த்து ஆல் அதர் மெட்டல் பொசஸ் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு டயக்ராமில் நான் காட்டினேன், மீது எல்லாமே +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான். ஆனால் ஸ்காண்டியம் மட்டும் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ ஸ்காண்டியத்தில் சாரி இதுலேருந்து போகாது, 3d1 மட்டும்தான் போகும். சரிங்களா? +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதாவது 4s2வும் போயிடும், 1ம் போயிடும். ஸோ இதுக்கு வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். சரிங்களா? இதே டைட்டானியம்லாம் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான். இது எல்லாமே 4s2 மட்டும்தான் என்ன செய்யும், போகும். இதே குரோமியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா +6. இதெல்லாம் +6, 6 எலக்ட்ரான் போகும் குரோமியத்துக்கு. ஸோ இங்கே வந்து மேக்னீசியம் +2 மட்டும்தான் போகும், +2. ஏன் D5ல போகாது அப்படின்னா ஆஃப் ஃபீல்டு வந்து மோர் ஸ்டேபிள். நல்லா கவனிச்சுக்கிடுங்க, ஆஃப் ஃபீல்டாக இருந்தால் மோர் ஸ்டேபிள். அதிலிருந்து எலக்ட்ரான் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆஃப் ஃபீல்டு வந்து மோர் ஸ்டேபிள். சரிங்களா? மோர் ஸ்டேபிள், மோர் ஸ்டேபிள். ஸோ அதுலேருந்து எலக்ட்ரானை எடுக்கவே முடியாது. ஸோ இதுதான் ரீசன். மற்றதெல்லாம் +2, ஸ்காண்டியம் மட்டும் +3. இந்த குரோமியத்துக்கு +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுன்னு சொல்லியிருப்பேன். பட் கான்செப்ட் நமக்கு இது +2வும் இருக்கலாம். என்ன ஆகும் அப்படின்னா 4s2 3d4. ஸோ எஸ்ஸில் ஒரு எலக்ட்ரான், 3ல் ஒரு எலக்ட்ரான் போயிடும். இது ஆக்சுவலாக 4s1 இருக்கு இல்லையா, இந்த 1 வந்து இதுவும் போயிடும், 3d4 ஆயிரும். 2 எலக்ட்ரான் போயிருந்தனால +2 அப்படின்னு வரும். குழப்புற மாதிரி இருக்கும், நல்லா கவனிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஆக்சுவலாக குரோமியத்துக்கு வந்து நார்மலாக +6, அதாவது வெளிக்கூட்டில் இதுதான் வெளிக்கூடு. இதில் 6 எலக்ட்ரானுமே வெளியே போயிடுச்சு அப்படின்னா அதான் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. ஆனால் இங்கே என்ன நடக்கு அப்படின்னா 4s ஒரு எலக்ட்ரானும் 3dயிலேருந்து ஒரு எலக்ட்ரானும் போய் 3d4 ஆயிரும், அவ்வளோதான். இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் போகும், அப்போ +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. ஸோ டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு பாசிபிள் குரோமியத்துக்கு. +6ம் பாசிபிள், +2வும் பாசிபிள். சரிங்களா? ஸோ ஆஃபா பிரின்சிபிள் பயன்படுத்தி நீங்கள் போடும்போது கொஞ்சம் கவனமாக போடணும் இந்த இடத்துல. குரோமியத்துக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆஃப் ஃபீல்டு எஸ்ஸில் 2 எலக்ட்ரான் இருக்கலாம். ஸோ 2ல் 1 வந்து ஆஃப்னால ஒரு எலக்ட்ரான் இங்கேயும் மீது 5 எலக்ட்ரான் இங்கேயும் போகுது. இது மட்டும் கொஞ்சம் ஆஃபா பிரின்சிபிள்லேருந்து எக்ஸாம்ஷனாக இருக்கும், கவனிச்சுக்கணும். இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கெல்லாம் கேட்குறாங்க. ஸோ இதுதான் கரெக்டான எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன். அது ஏன் அப்படின்னா இதுதான் ரீசன். ஆஃப் ஃபீல்டு மோர் ஸ்டேபிள் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷனுக்காக தன்னை மாற்றிக்கிடுது. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
விச் இஸ் மோர் ஸ்டேபிள், Fe3 ப்ளஸ்ஸா Fe2 ப்ளஸ்ஸா? ஸோ இதில் நீங்கள் தெரிய வேண்டியது அதோடைய அட்டாமிக் நம்பர், அயனுடைய அட்டாமிக் நம்பர் அது தெரியணும். அயனுக்கு அட்டாமிக் நம்பர் தெரியும் உங்களுக்கு. மேங்கனீஸுக்கு 25, அயானுக்கு 26. ஸோ அயானுக்கு அட்டாமிக் நம்பர் 26. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த நம்பர் எல்லாம் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 26 வரணும். ஸோ ஆட் பண்ணி பாருங்கள். 2, 4, 10, 12, 18, 20, 26 இருக்கு. ஸோ நம்பரெல்லாம் ஆட் பண்ணால் 26. அப்போ +2 அப்படின்னா 2 எலக்ட்ரான் போகணும். ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல உள்ள எஸ்ல உள்ள 2 எலக்ட்ரான் போயிருக்கு. சரிங்களா? அதனால இது Fe2 ப்ளஸ். அதே மாதிரி Fe3 ப்ளஸ் அப்படிங்கவும் இதில் 3d6ல் ஒரு எலக்ட்ரான் போயிருக்கு. ஸோ 3d5 மாறிடுச்சு. இப்போ நீங்கள் 3d5 வந்து ஆஃப் ஃபீல்டு, 3d5 வந்து ஆஃப் ஃபீல்டு. ஆஃப் ஃபீல்டு மீன்ஸ் ஆஃப் ஃபீல்டு அப்படின்னா என்ன அர்த்தம், டீயில் வந்து 10 எலக்ட்ரான் இருக்கலாம். இப்போ எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, 5 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ ஆஃப் ஃபீல்டு இருந்தாலும் ஸ்டேபிள், ஃபுல்லாக இருந்தாலும் ஸ்டேபிள். அப்போ Fe2 ப்ளஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது Fe3 ப்ளஸ் தான் நமக்கு ஸ்டேபிள். ஸோ இதுதான் அங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ Fe3 ப்ளஸ் வந்து 3d5 கான்ஃபிகரேஷன் இருக்குது அவுட்டர் மோஸ்ட் சைடில். ஆனால் Fe2 ப்ளஸுக்கு 3d6 இருக்குது. ஸோ Fe3 ப்ளஸ் தான் மோர் ஸ்டேபிள். அடுத்த கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த வேரியேஷன் இன் E0 M2 ப்ளஸ் பை M 3D சீரீஸ். ஸோ இதில் E0 அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்சியல். ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்சியல். ஸோ இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அந்த வேரியேஷன்னா மாற்றம் நடக்கு. என்ன மாற்றம், இந்த 3D டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா 3D சீரீஸில் டைட்டானியத்துலேருந்து சிங்க் வர போகும்போது வேல்யூ வந்து எந்த வேல்யூ, ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்சியல் வந்து லெஸ் நெகட்டிவ் வேல்யூவாக இருக்குது. அதே நேரத்தில் காப்பர் வந்து பாசிட்டிவ் ஆயிடுது. ஸோ இதுலேருந்து என்ன புரியுது, எலமெண்டல் காப்பர் அதாவது Cu அப்படின்னு மட்டும் சொன்னோம்னா அது மோர் ஸ்டேபிள் தேன் Cu2 ப்ளஸ். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டுங்க. ஸோ எலமெண்டல் காப்பர் வெறும் Cu வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்குது. தேர் ஆர் 2 டீவியேஷன் இருக்குது இந்த ஜென்ரல் ட்ரெண்டில். வேல்யூ ஃபார் மேங்கனீஸ் அண்ட் ஜிங்க் ஆர் மோர் நெகட்டிவ் தேன் ரெகுலர் ட்ரெண்ட். ஆனால் மேங்கனீஸுக்கும் ஜிங்குக்கும் மோர் நெகட்டிவ் இருக்குது. இதுக்கு முன்னாடி லெஸ் நெகட்டிவ் பார்த்தோம், இப்போ மோர் நெகட்டிவ். இந்த ரெண்டு ட்ரெண்டு தான் அவங்க வேரியேஷன் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு ரீசன் சொல்லிட்டேன்னா முடிஞ்சது. இட் இஸ் டியூ டு எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குது, அவ்வளோதான். ஸ்டெபிலிட்டி எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னா, ஒன்று ஆஃப் ஃபீல்டாக இருக்கணும், இல்லை கம்ப்ளீட்லி ஃபீல்டாக இருக்கணும். இது ரெண்டுமே மேங்கனீஸ் அண்ட் ஜிங்கில் இருக்கிறதுனால அது மோர் நெகட்டிவாக இருக்குது. அதுதான் ரீசன். அடுத்தது ஆக்டினைடை கம்பேர் பண்ணணும். லேந்தனைட் ஆக்டினைடு. ஸோ லேந்தனைட்ஸில் 4f ஆர்பிட்டாலில் என்ட்ரு ஆகும் எலக்ட்ரான், அதே ஆக்டினைட்ஸில் 5f எலக்ட்ரான். ஸோ படிக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி முக்கியமான 4f 5f அது படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். எலக்ட்ரான் யார் என்ட்ரு ஆகுதா, எலக்ட்ரான். லேந்தனைடாக இருந்தால் 4fல என்ட்ரு ஆகும், ஆக்டினைடாக இருந்தால் 5fல என்ட்ரு ஆகும். நெக்ஸ்ட்டு பைண்டிங் எனர்ஜி வந்து லேந்தனைடில் ஹையராக இருக்கும், ஆனால் இங்கே லோயராக இருக்கும். லெஸ் டெண்டன்சிட்டி டு ஃபார்ம் காம்ப்ளெக்ஸ். டெண்டன்சிட்டி அப்படின்னா கெப்பாசிட்டி மாதிரி. ஸோ காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் பண்ணுறது லேந்தனைடு ரொம்ப ரொம்ப லெஸ்ஸு தான். ஆனால் ஆக்டினைட்ஸ் வந்து கிரேட்டர் டெண்டன்சிட்டி. ஸோ ரொம்ப முக்கியம். அந்த டெண்டன்சிட்டி அப்படிங்கிறது உங்களில் சில பேர் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இருப்பாங்க, ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் லோன்லியாக இல்லை 2-3 ஃப்ரெண்ட்ஸு மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ லெஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க லேந்தனைட்ஸ், மோர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க ஆக்டிவாக இருக்கிறவங்க ஆக்டினைட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிசைட்ஸ் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் லேந்தனைட், ஸோ +2 +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன் ஃபியூ கேசஸ். ஸோ வந்து லேந்தனைடுக்கு பொதுவாக வந்து +3 தான் இருக்கும் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. ஆனால் சில இடத்துல வந்து +2 +4 இருக்கும். அதே மாதிரி தான் ஆக்டினைடில். ஆனால் என்ன, ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும், +4ல் ஆரம்பித்து +7 வரை இருக்கும்
நான் சொன்ன மாதிரி குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருங்கிறனால நிறைய இருக்கு. சரிங்களா? ஆக்சோ கேட்டையானா இது ஃபார்ம் பண்ணாது. அப்போ இது என்ன செய்யும்? ஃபார்ம் பண்ணும். எடுத்துக்காட்டுக்கு வந்து UO2 2+. மோஸ்ட் ஆஃப் த லேந்தனைட்ஸ் வந்து கலர்லெஸ், பட் இது வந்து கலர். எடுத்துக்காட்டுக்கு யுரேனியம் 3+ வந்து ரெட் இன் கலர்.